Hello teachers and students, welcome to my YouTube channel John Lewis 3D Learning. In this presentation, we are going to see 5th standard English Mother Nature poem questions and answers from page number 83. Please subscribe and click the bell button for instant notification. Okay, let us start now. There are 5 questions in this chapter or in this poem. Let us see one by one now. The first question is, whose hospitality is described in the poem? யாருடைய விருந்தோம்பலை பற்றி இந்த போயமில் விவரிச்சிருக்காங்க. நம்ம எதை பற்றி படித்தோங்க? மதர் நேச்சர் பற்றி படித்தோம். அதுதான் நம்மளுக்கு எல்லா விருந்தோம்பலும் பண்ணுது. நம்ம அந்த உலகத்துக்கு விருந்தாடியாக வரோம், கொஞ்சம் வருஷம் தங்குறோம், அப்புறம் இறந்துடுறோம். ஆனால் அந்த நேச்சர்லாம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ யார் நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை கொடுக்குறா? மதர் நேச்சர். அப்போ வாட் ஷுட் பி தி ஆன்சர்? இப்போ இந்த கொஸ்டினில் ஹூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஹூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்போ யாருடைய ஹாஸ்பிட்டாலிட்டிங்க விவரிச்சிருக்கோம்? மதர் நேச்சர். அப்போ அந்த ஹூஸ் வர இடத்துல நம்ம என்ன செய்யணும், என்ன எழுதணும், என்ன சொல்லணும்? மதர் நேச்சர் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன ஆன்சருங்க? மதர் நேச்சர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டெஸ்கிரைப்ட் இன் த போயம். I repeat one more time. Whose hospitality is described in the poem? அந்த whose வர இடத்துல யார் வரணும், என்ன வேர்டு வரணும்? மதர் நேச்சர். அப்போ என்ன ஆன்சர்? மதர் நேச்சர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டெஸ்கிரைப்ட் இன் த போயம். ஸோ செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ? மரம் என்னென்னத்தில் நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் பண்ணலாம் நம்ம? வாட்னா என்ன, என்னென்ன, வாட் ஆர் த திங்ஸ், என்னென்ன திங்ஸை கிவன் பை த ட்ரீ நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி கொஸ்டின் ஆன்சர் எப்படி ஆரம்பிக்கலாம்? த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ ஆர் அப்படின்னு போடலாம் இல்லையா? அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்? த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ ஆர். இப்போ என்னென்ன கொடுக்குதோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எழுதலாம் நம்ம. ஃபஸ்ட்டு என்னது? ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ், பழங்களையும் நிழல்களையும் தருகின்றன. ஹோம் ஃபார் பேர்ட்ஸ், பறவைகளுக்கு அது வீடாக அமைகிறது. அண்ட் மேலும் ரெஃப்ரெஷிங் பிளேசஸ் ஃபார் த ஹர்ட், அதாவது மந்தைகளுக்கு, அந்த மேய்ச்சலில் கூட்டம் கூட்டமாக மேயக்கூடிய மந்தைகளுக்கு ரிஃப்ரெஷிங் பிளேஸ்னால் என்னது? புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இடம். அப்படியே அந்த நிழலில் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் தங்கினுச்சுன்னா அதுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ 3 விஷயங்கள் அது கொடுக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் கொடுக்குது, ஹோம் ஃபார் பேர்ட்ஸ் கொடுக்குது, ரெஃப்ரெஷிங் பிளேசஸ் ஃபார் த ஹர்ட். I repeat one more time. What are the things given by the tree? எப்படி ஆன்சர் ஆரம்பிக்கணும்? கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கணும். The given things given by the tree, அதுக்கப்புறம் ஆர். அந்த வாட்டுக்கு பதிலாக நம்ம என்னென்ன அது கொடுக்குதோ அதெல்லாம் எழுதணும். என்னென்ன? இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ், ஹோம் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேசஸ் ஃபார் த ஹர்ட். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின், வாட் வின்ஸ் த ஹார்ட்ஸ்? எது இதயத்தை வெல்கிறது? ஒருத்தர் இதயத்தை வெல்லணுன்னா நம்மள்கிட்ட நம்ம என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்னா என்னது? என்ன. அப்போ அந்த வாட்டுங்கிற இடத்துல என்ன போட்டலாம்? ஸ்மைலிங் ஃபேஸ், ஒரு சிரித்த முகம்தான் ஒரு இதயத்தை வெல்லக்கூடியது. எவ்வளோ கோபமாக இருந்தாலும் ஒருத்தங்களை பார்த்து நம்ம சிரிச்சிட்டோம்னா அவ்வளோ கோபம் அடங்கி போயிடுது இல்லையா? ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ். வாட் வின்ஸ் த ஹார்ட்ஸ்? எது இதயத்தை வெல்கிறது? ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ். சிரித்த முகம் ஒருவருடைய இதயத்தை கொள்ளையடிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். நம்ம எவ்வளவு கோபம் இருந்தாலும் சிரித்தோன்னே அவங்க அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? 4th கொஸ்டின், ஹூ வில் பி த ஃபார்ச்சுனேட்? யார் அதிர்ஷ்டக்காரர்? யார் அதிர்ஷ்டக்காரர்? அந்த ஹூன்னு என்ன வரும்? இப்போ அந்த ஹூங்கிற இடத்துல யார் அதிர்ஷ்டக்காரரோ அவர் பெயரை எழுதி மற்றதெல்லாம் வில் பி த ஃபார்ச்சுனேட் அப்படின்ட்டு கேள்வியிலேருந்தே பதில் எழுதிடலாம். இங்கே யார்? those who wins everyone's heart will be the fortunate. யாரெல்லாம் மற்றவர்களுடைய இதயத்தை வெல்கிறார்களோ, கொள்ளையடிக்கிறார்களோ அவர்கள் தான் என்னது? ஃபார்ச்சுனேட். அவர்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். இப்போ நம்மளை நிறையா பேருக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நம்ம தான் அதிர்ஷ்டசாலி. அதுதான் அதுக்கு அர்த்தம். who will be the fortunate? யார் அதிர்ஷ்டசாலி? யாரெல்லாம், those whoன்னு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் wins everyone's heart, மற்றவங்களுடைய இதயத்தை வெல்கிறார்களோ அவர்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு அர்த்தம். ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம். ஹூ வில் பி த ஃபார்ச்சுனேட்? தோஸ் ஹூ வின்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட். யாரெல்லாம் மற்றவர்களுடைய இதயத்தை வெல்கிறார்களோ
வில் பி தி ஃபார்ச்சுனேட். அவர்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள். Hope you understood. We move to next question. Fifth one. How will you treat your guest? நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளியை அல்லது உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளியை நீ எப்படி கவனிப்ப? எப்படி கவனிப்போம்? ஹவுனா என்னது? எப்படி. அப்போ அந்த இடத்துல ஹவுங்கிற இடத்துல நம்ம எப்படி கவனிப்போம்? கோவமாவா, ஸ்மைலிங் ஃபேஸோடவா, எப்படிலாம் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுவோமோ, கவனிப்போமோ அதை அந்த இடத்துல எழுதணும். அப்போ வில் யூ அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த வில் யூங்கிறத எப்படி மாற்றிக்கணும்? நீ அப்படின்னு நம்ம கேட்குறத நானுன்னு பதில் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐ வில்னு மாற்றிக்கணும். வில் யூவை ஐ வில்னு மாற்றிக்கணும். ஓகே, ட்ரீட் பண்ணுறது. அப்புறம் யுவர், நீ எப்படி பண்ணுவோம் அப்படிங்கும்போது நீன்னு சொல்லும்போது நம்ம பதில் சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? கேள்வி கேட்கும்போது நீன்னு கேட்போம். அப்போ பதில் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ யுவருங்கிறது என்னவா மாறுவீங்க? மைன்னு மாறும். அப்போ ஹவுங்கிற இடத்துல என்ன வரும்? வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ். வில் யூங்கிறது ஐ வில். அப்புறம் ட்ரீட் அப்படியே வந்துடும். அந்த யுவர் மையாக மாறிடும். கெஸ்ட் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ ஹவு வில் யூ ட்ரீட் யுவர் கெஸ்ட்? வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ் ஐ வில் ட்ரீட் மை கெஸ்ட். இதை அப்படியே அந்த வித் எ ஸ்மைலிங் ஃபேஸை கடைசியில் கூட கொண்டு வரலாம். நீங்கள் இப்போ ஐ வில்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐ வில் ட்ரீட் மை கெஸ்ட் வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹவ் வரும்போது அதுக்குள்ளே வரக்கூடிய ஆன்சரை நம்ம என்ன செய்யலாம்? கடைசியில் கூட கொண்டுட்டு வரலாம். ஸோ ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம். ஹவ் வில் யூ ட்ரீட் யுவர் கெஸ்ட்? வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ் ஐ வில் ட்ரீட் மை கெஸ்ட். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் கிளிக் தி லைக் பட்டன், ஷேர் வித் யுவர் ஃபெலோ டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். And also without fail click the bell button for instant notification. இந்த மேலே சஜஷனில் காமிக்கக்கூடிய வீடியோஸ்களையும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. Thank you very much for watching.